இடபராசி நண்பர்களே, சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் நீங்கள். வெள்ளி பகவான் உங்களுக்கு ராசிநாதனாக வருகிறார். அந்த வெள்ளி பகவானுக்கு பகை கிரகமாக குரு பகவான் வருகிறார். குரு பகவான் உங்களுக்கு அட்டமாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இருக்கிறார். ஆதிபத்திய சிறப்பு ஏதும் இல்லாத ஒரு சாதாரண கிரகமாகத்தான் உங்களுக்கு குரு பகவான் விளங்குகிறார். கடந்த ஓராண்டு காலமாக உங்களுடைய ராசிக்கு 2வது வீட்டிலே அமர்ந்து ஓரளவு பணவரவையும் செல்வாக்கையும் செல்வத்தையும் அள்ளி கொடுத்து கொண்டிருந்த குரு பகவான் இப்போது 3வது வீட்டிற்கு செல்கிறார். 3ஆம் இடம் முடக்கி போடுமே, 3வது வீடு முட்டுக்கட்டைகளை தரக்கூடிய இடம்தானே என்றெல்லாம் நீங்கள் அச்சப்பட வேண்டாம். உங்கள் ராசிக்கு 3வது வீடு நல்ல இடம்தான். அதாவது உங்களுடைய ராசிக்கு அட்டமாதிபதியாக விளங்கக்கூடிய குரு பகவான் 3வது வீட்டிலே சென்று மறைவதனால் உங்களுக்கு நல்ல பலன்கள் அதிகரிக்க தொடங்கும். என்றாலும் 3ஆம் இடம் சின்ன சின்ன தடைகளை ஏற்படுத்தத்தான் செய்யும். உங்களுடைய ராசிக்கு 3வது வீடாக கடகம் வருவதனால் உங்களுக்கு யோக பலன்கள் குறையாது. அதே போல புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் மற்றும் ஆயில்யம் ஆகிய நட்சத்திரங்களில்தான் குரு பகவான் செல்கிறார். உங்களுக்கு யோகாதிபதிகளாக விளங்கக்கூடிய சனி பகவான் மற்றும் புத பகவானின் நட்சத்திரங்களிலே குரு பகவான் செல்ல இருப்பதனால் உங்களுக்கு நற்பலன்கள் தான் அதிகரிக்க தொடங்கும். அதே போல குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இந்த ஓராண்டு முழுக்க 3வது வீட்டிலேயே நிற்பதனால் உங்களுக்கு தைரியம் பிறக்கும். தன்னிச்சையாக செயல்பட தொடங்குவீர்கள். மற்றவர்களை நம்பி பெரிய முடிவுகளெல்லாம் எடுக்காமல் தன்னுடைய அறிவுக்கும் தன்னுடைய பட்டறிவுக்கும் உட்பட்டதையெல்லாம் நீங்கள் செய்ய தொடங்குவீர்கள். தயக்கம் தடுமாற்றமெல்லாம் நீங்கும். இதமாகவும் பேசி சில முக்கிய காரியங்களை எல்லாம் நீங்கள் முடிப்பீர்கள். ஆனால் இளைய சகோதரர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடும். அல்லது இளைய சகோதரருக்கு சின்ன சின்ன விபத்துகளெல்லாம் ஏற்படக்கூடும். எனவே இளைய சகோதரங்களிடையே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இளைய சகோதரங்களால் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடும். அதே போல விலை உயர்ந்த ஆபரணங்களை கவனமாக கையாளுங்கள். குறிப்பாக தங்க ஆபரணங்களை எல்லாம் கவனமாக கையாளுவது மிகவும் நல்லது. மற்றபடி இந்த ஓராண்டிலே உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் தான் உருவாகும். என்றாலும் குரு பகவான் 3வது வீட்டிலே முடங்குவதனால் விஐபிகள் சிலருடன் கருத்து மோதல்கள் எல்லாம் வர வாய்ப்பு இருக்கிறது. எனவே விஐபிகளுடன் பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருப்பது நல்லது. அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களிலும் அலட்சியமாக இருக்க வேண்டாம். அரசாங்கத்துடன் மறைமுக மோதல்களெல்லாம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது. குரு பகவான் 3வது வீட்டிலே முடங்குவதனால் உங்களுக்கு பயணங்கள் அதிகரிக்கும். திடீர் பயணங்கள் உண்டு. அயல்நாடு சென்று வர விசா கிடைக்கும். வேலை இல்லாமல் இருந்தவர்களுக்கு வேலையும் கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் லாட்ரி ஷேர் மூலமாகவும் பணம் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. குரு பகவான் 7வது வீட்டை பார்க்க இருப்பதனால் திருமணம் தள்ளி போனவர்களுக்கெல்லாம் நல்ல விதத்திலே திருமணம் முடிவடையும். அது மட்டுமல்லாமல் வாழ்க்கை துணையை பிரிந்திருந்தவர்களெல்லாம் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய அமைப்பும் இந்த ஓராண்டு காலத்திலே உண்டாகும். 7வது வீட்டை குரு பார்ப்பதனால் மறைந்து கிடந்த திறமைகளை வெளிப்படுத்தவும் நல்ல வாய்ப்புகளெல்லாம் கூடி வரும். அது மட்டுமல்லாமல் குரு பகவான் உங்களுக்கு அனைத்து சௌபாக்கியங்களையும் இந்த ஓராண்டு காலத்திலே அள்ளி வழங்குவார். குரு பகவான் 9வது வீட்டை பார்க்க இருப்பதனால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். அது மட்டுமல்லாமல் எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வரும். நீங்கள் ஏற்கனவே கொடுத்து ஏமாந்த தொகையில் ஒரு பகுதியையும் இந்த ஓராண்டிலே நீங்கள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் குடும்ப வருமானமும் இந்த ஓராண்டு காலத்திலே படிப்படியாக உங்களுக்கு உயரத் தொடங்கும். குரு பகவான் 9வது வீட்டை பார்வையிடுவதனால் தந்தையாருடன் இணக்கமான சூழ்நிலை உருவாகும். தந்தையாரின் ஆயுள் ஆரோக்கியமெல்லாம் நன்றாக இருக்கும்.
தந்தை வழி சொத்துக்களை பெறுவதில் இருந்து வந்த பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாம் நீங்கும். குழந்தை பாக்கியமும் உங்களுக்கு எல்லா வகையிலும் கிடைக்கும். குரு பகவான் லாப வீட்டை பார்க்க இருப்பதனால் மூத்த சகோதரங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். மூத்த சகோதரங்கள் உங்களுக்கு ஒத்தாசையாக இருந்து பொருளுதவியும் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் புது வியாபாரங்களெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த ஓராண்டு காலத்திலே நல்ல விதத்திலே உங்களுக்கு அமையும். குரு பகவான் உங்களுக்கு கெட்டவராக இருப்பதனாலும், அப்படி கெட்ட கிரகமான குரு உங்களுடைய ராசிக்கு 3வது வீட்டிலே சென்று மறைவதனால் உங்களுக்கு ஆயுள் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளெல்லாம் பலிதமாகும். என்றாலும் சட்டத்துக்கு புறம்பான வகையிலே நீங்கள் செல்லுதல் கூடாது. சட்டத்துக்கு புறம்பான வகையிலே செயல்படுபவர்களுடனும் தொடர்புகள் நீங்கள் வைத்து கொள்ளாமல் இருப்பது மிகவும் நல்லது. எனவே கொஞ்சம் நீங்கள் கவனமாகவும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு காரியத்தையும் கொஞ்சம் யோசித்து செயல்பட பாருங்கள். புதிய திட்டங்களிலெல்லாம் எந்த திட்டம் நிறைவேறும் என்று யோசித்து அதை செயல்படுத்துவது நல்லது. அதீத தன்னம்பிக்கையுடன் சில காரியங்களை தொடங்கிவிட்டு பின்னர் அதில் சிக்கிக்கொண்டு நீங்கள் தவிக்கக்கூடாது. விரலுக்கு ஏற்ற வீக்கம் என்று சொல்வார்களே, உங்களுடைய சக்திக்கு தகுந்தாற் போல நீங்கள் சில காரியங்களில் ஈடுபடுவது நல்லது. உங்களுடைய சக்திக்கு மீறி உள்ள காரியங்களிலே நீங்கள் ஈடுபட வேண்டாம். இந்த ஓராண்டு காலத்திலே உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் ஏற்படும். ஆனால் அலைச்சல் இருக்கும். செலவினங்கள் அதிகமாகிக் கொண்டே போகும். சேமிக்க முடியாத சூழ்நிலையும் உருவாகும். அது மட்டுமல்லாமல் இந்த ஓராண்டு காலத்திலே சின்ன சின்ன காரிய தடைகளெல்லாம் இருக்கும். அதனால்தான் திட்டமிடாமல் எதையும் செய்ய வேண்டாம். திட்டமிட்டு எந்த காரியத்தையும் செய்வது மிகவும் நல்லது. இந்த ஓராண்டு காலத்திலே உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் எல்லாம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே நெருக்கம் உண்டு. குடும்பத்திலும் மகிழ்ச்சி உண்டு. பிள்ளைகளின் பிடிவாத போக்கெல்லாம் மாறும். பிள்ளைகளும் பொறுப்பாக நடந்து கொள்வார்கள். குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். விலை உயர்ந்த ஆபரணங்களும் வாங்குவீர்கள். வெளிவட்டார தொடர்புகளும் அருமையாக இருக்கும். ஆனால் அவ்வப்போது இனந்தெரியாத மனக்கவலைகளும் வந்து நீங்கும். எனவே கொஞ்சம் நிதானமாக இருப்பது நல்லது. அடுத்தவர்கள் வீட்டு விவகாரங்களிலே அத்துமீறி மூக்கை நுழைக்க வேண்டாம். உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்பவர்களிடம் மட்டும் நீங்கள் ஆலோசிப்பது மிகவும் நல்லது. உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இடம்பொருள் ஏவலறிந்து தெரிவிப்பதும் மிகவும் நல்லது. இந்த ஓராண்டு காலத்திலே உங்களுக்கு நட்பு வட்டமெல்லாம் விரிவடையும். பழைய நண்பர்களும் தேடி வந்து பேசுவார்கள். அது மட்டுமல்லாமல் எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். இந்த ஓராண்டு காலத்திலே வியாபாரம் தழைக்கும். பற்று வரவெல்லாம் உயரும். கமிஷன் வகைகள், ஸ்டேஷ்னரி வகைகள் மற்றும் உணவு குடிவகைகள் மூலமாகவும் உங்களுக்கு லாபமெல்லாம் உண்டு. வேலையாட்களின் ஒத்துழைப்பும் அதிகரிக்கும். புதிய பங்குதாரர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு வியாபாரம் தழைக்கும். கடையை வேறு இடத்திற்கும் நீங்கள் மாற்றுவீர்கள். வியாபாரம் பாதிப்படைய வாய்ப்பில்லை. ஆனால் அதீத முதலீடுகளெல்லாம் வேண்டாம். கொஞ்சம் சந்தை நிலவரத்தை அறிந்து அதற்கேற்ப நீங்கள் புது முதலீடுகள் செய்வது மிகவும் நல்லது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வருடத்திற்கு உங்களுக்கு வேலை சுமை இருந்து கொண்டே இருக்கும். உயரதிகாரிகள் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பார்கள். ஆதரவாகவும் குரல் கொடுப்பார்கள். சில சூட்சுமங்களையும் உங்களுக்கு சொல்லித் தருவார்கள். எனவே உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது. மாணவ மாணவிகளே, குரு 3வது வீட்டிலே வந்து அமர்வதனால் அலட்சியமாகவும் அதிக தன்னம்பிக்கையுடனும் இருந்து விடாதீர்கள். கடைசி நேரத்திலே படித்து கொள்ளலாம் என்றெல்லாம் இருக்க வேண்டாம். கூடுதல் நேரம் ஒதுக்கி படிப்பது மிகவும் நல்லது. குறிப்பாக கணிதம், அறிவியல் பாடங்களை எடுத்திருப்பவர்கள் அதிகமாக கவனம் செலுத்துவது நல்லது. விடைகளை எழுதி பார்ப்பதும் நல்லது. கன்னிப்பெண்களை, காதல் விவகாரங்களை தள்ளி வைத்துவிட்டு உயர்கல்வியிலே கவனம் செலுத்த பாருங்கள். விவாதங்களை தவிர்க்க பாருங்கள். திடீரென்று அறிமுகமாகக்கூடிய நண்பர்களை நம்பி பழைய நண்பர்களை கைவிட்டு விடாதீர்கள். பழைய நண்பர்கள் மூலமாகத்தான் நீங்கள் இந்த ஓராண்டு காலத்திற்கு நன்மைகளை அடையப் போகிறீர்கள். எனவே பழைய நண்பர்களால் உங்களுக்கு எல்லா வகையிலுமே முன்னேற்றமான சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகும். ஆக மொத்தம் இந்த குரு மாற்றம் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடியதாகவும், கடந்த ஓராண்டு காலமாக 2வது வீட்டிலே அமர்ந்து எந்தளவிற்கு உங்களுக்கு நன்மைகளை தந்ததோ
அதே அளவிற்கு உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடியதாகவும், ஆனால் 3வது வீடு என்பதனால் அவ்வப்போது ஒரு விதமான முடக்கத்தையும் தடுமாற்றத்தையும், அவ்வப்போது வீண் செலவுகளையும் திடீர் பயணங்களையும் தரக்கூடியதாக இருக்கும். விஐபிகளுடனும் அரசாங்கத்துடனும் சின்ன சின்ன மோதல்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இளைய சகோதர வகையிலே நட்டங்களையும், இளைய சகோதரத்துடன் பகைமையையும், இளைய சகோதரத்தால் பாதிப்பையும் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. எனவே இளைய சகோதரத்துடன் கொஞ்சம் நீங்கள் இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. ஆக மொத்தம் இந்த குரு மாற்றம் ஓரளவு உங்களுக்கு நன்மையையும், உங்களுடைய வெற்றி பாதையை தடுக்காமல் உங்களுக்கு தொடர்ந்து வெற்றி பயணத்தை தொடர வைப்பதாகவும் அமையும். பரிகாரமாக இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே செங்கல்பட்டிற்கும் உத்திரமேரிற்கும் நடுவில் உள்ள திருப்புலிவனம் எனும் ஊரிலே எழுந்தருளியிருக்கும் ஈஸ்வரனையும், அங்கே சிம்மத்திலே அமர்ந்து அருள்பாலித்து கொண்டிருக்கும் தட்சிணாமூர்த்தியையும் சென்று வணங்குங்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு இன்பங்கள் கூடி வரும். மனவளம் குன்றியவர்களுக்கும் உதவுங்கள். மகிழ்ச்சி உண்டாகும்.